நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நோட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். பெண் பிள்ளைகளை திருமணம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கை எல்லாருக்கும் நல்ல விதமாக அமையுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிறந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருள் தேவை இருக்குது அப்படின்னா அவங்க எந்த ஒரு தயக்கமோ ஹெசிடேஷனும் இல்லாமல் கேட்பாங்க. அதே ஒரு இடத்துல நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பொருள் தேவைகளை கேட்குறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் இருந்தது அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் விதமாக எங்ககிட்ட ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் பிறந்த எடுத்த சீதனமாக நீங்கள் அதை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு ரெகுலர் இன்கம் அவங்க அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும். ப்ராடக்ட் நேமு அஷ்யூர்ட் வெல்த் கோலு செகண்ட் இன்கம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10 வயசு குழந்தை எடுத்துக்கிறேன். 5 லட்ச ரூபா ப்ரீமியம், வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா, 12 வருஷம் கட்டணும், 2 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்போது குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24 வயசாகிடும். அவங்களோட 25வது வயசுலேருந்து அவங்களோட 54வது வயசு வரைக்கும் ரெகுலராக அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருந்து சேலரி வாங்குற மாதிரி 56,000 ரூபா அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக 60 லட்ச ரூபா அவங்க கட்டின அமௌண்ட்டும் கொடுத்துருவோம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீயில் வந்துடும். 70 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துருவோம். இந்த மாதிரியான ஒரு அருமையான ப்ராடக்ட்டு இந்த மந்த்து க்ளோஸ் ஆகுது. அடுத்த மாதம் இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகும்போது இவ்வளோ பெனிஃபிட் இருக்குமா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. பெண் பிள்ளைங்களுக்கு நம்ம நகை கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது தான் சீதனமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இதுவும் ஒரு சீதனம் தான். இது சீதனமாக உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்து அவங்களோட லைஃப்பை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நோட்டு. நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.